மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தையே கைதி மாதிரி கடைசி நேரத்தில் வச்சிருந்தாரு. கலைஞருக்கு நன்றாக நினைவு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை தான் அவர் தண்ணி குடிக்க வச்சாரே தவிர பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்ல. ஜோசியர் செல்வி சொன்ன மாதிரி ரத்த காவு வாங்கிட்டே இருப்பாரு, கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு 2 பேரும் போய் ஏதோ நசுங்கிட்டு இருக்காங்க. கார் முன்னாடியே விழுறாங்க. நீங்க என்னதான் பொறுப்பெடுத்து இந்த சமூகத்தை சீர்திருத்ததுக்கு திருத்துறதுக்கு உங்க கட்சி தொண்டர்களை ரசிகர்களை திருத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் இந்த நாட்டை ஆள்றதுக்கு உங்களுக்கு துளியாவது தகுதி இருக்கா? போலீஸ் தானே குற்றம் சொல்றாங்க, அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் சார் போகாதேங்கிறேன், என் தொண்டர்களை தடுக்கிறாங்கன்னு சாயங்காலம் பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க. வெக்கமா இல்லையா அதெல்லாம்? இல்ல என்னைய தோண்டி விடுறீங்களா? விஜய்க்கு வர்ற கூட்டம் மற்ற கட்சிகளை அச்சுறுத்துதா? கட்டுப்பாடற்ற சுய அறிவற்ற கூட்டம் யாருக்கும் ஆபத்தா? விஜய்க்கும் அது ஆபத்து தான். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்போது மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தையே கைதி மாதிரி கடைசி நேரத்தில் வச்சிருந்தாரு, வீட்டு சிறையில் வச்சிருந்தாருலாம் பிரச்சாரத்தில் பேசியிருந்தாரு. அதுக்கு ஸ்டாலினும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கலைஞர் அது நம்மளுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல, பத்திரிகையாளராக சென்னையில் இருக்கிறோம், அங்கங்கே என்ன நடக்குன்னு தெரியும். கலைஞருக்கு நன்றாக நினைவு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை தான் அவர் தண்ணி குடிக்க வச்சாரே தவிர ஸ்டாலின்லாம் அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்கவரும் அல்ல, அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவரும் ஸ்டாலின் அல்ல. அழகிரி வச்சிருந்த ஒரு பேச்சுக்கு சொல்ற, கம்பேர்ட் டு அழகிரி, ஸ்டாலின் சாப்பிட்டான ஆளுதான். அழகிரி இப்படி பண்ணி வச்சிருந்தாருன்னு சொல்லுங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் மதுரையில் இருக்கிறவர், இங்கே இருக்கிறாரு. ஓரளவு இருக்கும்யா, அவர் கொஞ்சம் வேகமான ஆளுதான். என்னை அடிக்க பாய்ந்தார் அழகிரி. கலைஞர் சொன்னாரா நல்லா இருக்கிற போது? சொன்னாரு. சோ அழகிரி அப்படி பண்ணியிருந்தாருன்னு சொல்லுங்க, ஓரளவு நியாயம் இருக்கு. இது ஒரு ஓரளவு அரசியல் புரிந்த எவருமே இதை நம்ப மாட்டாங்க. எடப்பாடி சொன்ன வார்த்தையை நம்ப மாட்டாங்க. ஸ்டாலின் அப்படிப்பட்ட நபரும் அல்ல. அவர் அந்த மாதிரி போர்க்கொடி தூக்குற நபராக இருந்தால் அவர் எப்போதோ துணை முதலமைச்சராக இருப்பார். அது வேறு சில விஷயங்களை சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாதிச்சிருப்பார். சரி, அப்பா செய்யட்டும் அப்படின்ற அந்த மனப்பான்மை உள்ளவருங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கும் தெரியும். ஒரு பத்திரிகையாளராக நமக்கும் பல விஷயங்கள் தெரியும்ல சார். பொதுஜனத்தோட நமக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுமா இல்லையா? ஆக்சஸ் இருக்கா இல்லையா? அதை வச்சு சொல்றேன், ஸ்டாலின் அவ்வளவு துணிச்சல் மிக்கவர் அல்ல, அந்த குணம் உள்ளவரும் அல்ல. இல்ல, அப்ப பிரச்சாரத்துல இதை காயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, எடப்பாடியை பார்த்தா கேட்குறீங்களா? சரி போட்டு வைப்பேன்னு போடுறாரு. அவர் சாதனைகள் இலவசங்கள் 2 பேரும் மாறி மாறி சொல்லியாச்சு. 3ஆம் நாளே சலிச்சு போச்சு போல இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி குண்டை போடுவோன்னு போடுறாரு. அதுக்கு ஸ்டாலினும் நேற்று பாளையங்கோட்டையிலன்னு நினைக்கிறேன், எதிர்வினை கொஞ்சம் உணர்ச்சியோட தான் காமிச்சிருக்கிறார். அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் போராட விட்டார் இல்லையா? அந்த அவரை அடக்கம் செய்கிற இடத்துக்காக போராட விட்டதெல்லாம் சேர்ந்து அவரும் கொஞ்சம் உணர்ச்சி. அவரும் மனுஷன் தானே சார், ஒரு மகன் தானே, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்லை. அப்போ எடப்பாடி தேவையில்லாமல் அதை சீண்டிட்டாரோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி இன்னும் 10-15 நாள்ல இன்னும் வீரியம் அதிகமாக பல குற்றச்சாட்டுகள் விழ போகுது, பார்ப்போம். இல்ல, பிரச்சார களத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப விஜய் 2 இடத்துல போட்டி போடுறதுனால அவரு தனக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்ல. ஜோசியர் செல்வி சொன்ன மாதிரி ரத்த காவு வாங்கிட்டே இருப்பாரு, கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு 2 பேரும் போய் ஏதோ நசுங்கிட்டு இருக்காங்க. கார் முன்னாடியே விழுறாங்க சார். அவனுங்களுக்கு தான் சார் அறிவு வேணும். அப்படி போற பசங்களுக்கு அறிவு வேணும். அறிவு இல்லைங்கிற போது தலைவனாவது அந்த பொறுப்பை எடுத்துக்கணும், கண்டிக்கணும், கடுமையா கண்டிக்கணும். ஒரு 4 பேரை கட்சியை விட்டு நீக்கணும், பொறுப்புல இருந்து நீக்கணும்னு ஊர் அறிய அதை சொல்லணும். புரியுதுங்களா சார்? ஏதாவது ஒரு கட்டுப்பட மறுக்கிறான், அப்ப நீ எதுவுமே கண்டுக்க மாட்டியா? போலீஸ்காரங்க தடுத்து, ஐயோ யாருக்கும் போடாத நிபந்தனை எங்களுக்கு விதிக்கிறாங்க, தொண்டர்களை தடுக்கிறார்கள், ஓடோடி அந்த குரல் கொடுக்கிற தெரியுதுல உங்களுக்கு, ஆதவுக்கு, நிர்மலுக்கு. நீங்க என்னதான் பொறுப்பெடுத்து இந்த சமூகத்தை சீர்திருத்ததுக்கு திருத்துறதுக்கு உங்க கட்சி தொண்டர்களை ரசிகர்களை திருத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் இந்த நாட்டை ஆள்றதுக்கு உங்களுக்கு துளியாவது தகுதி இருக்கா? சொல்லுங்க சார். எதுவுமே செய்ய மாட்டேன், எங்களையும் எதுவும் செய்யக்கூடாது, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், காவு வாங்குதான் வாங்கிட்டு போட்டோம், ஆட்சி என்கிட்ட கொடுத்துடணும். இல்ல, அது போலீஸ் தானே குற்றம் சொல்றாங்க, அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் சார் போகாதேங்கிறேன், என் தொண்டர்களை தடுக்கிறாங்கன்னு சாயங்காலம் பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க. வெக்கமா இல்லையா அதெல்லாம்? இல்ல என்னைய தோண்டி விடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு, மனசு கொதிக்குது சார். 18 வயசு 20 வயசு அந்த பசங்களுக்கு, அந்த குடும்பம் அவனை நம்பி இருக்கும்ல சார். அவனுக்கும் அறிவு இல்லை, அவன் உனக்காக வர்றானேன்னு உங்களுக்கும் அந்த அறிவு இல்லை. அப்ப எப்பதான் திருந்துவீங்க? உங்களுக்கு என்னதான் பொறுப்பு இருக்கு? எதுக்குதான் அந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க? பச்சைங்க எடுத்துக்கிட்டு ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கா?
அது மட்டும்தான். அது இயந்திரம் சார் அது. அரசு இயந்திரம் இயங்கிக்கிட்டு தான் சார் இருக்கும். ஒரு தலைவனுக்கு என்ன கேரக்டர்? ஒரு தலைவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஏதாவது ஒரு ஒரு கட்டுப்பாடா நான் கோபமா இருக்கிறேன். நான் இத ஒரு துளி கூட ரசிக்கலன்னு காட்டுறதுக்கு விஜய் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க சார். இந்த சம்பவங்கள தடுக்கிறதுக்கு. இல்ல பின்னாடி வராதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு கட்சியிலே பொண்ணு சொல்றாங்க. சங்கீதா போனா நான் வரேன்னு அந்த பொண்ண இன்னைக்கு வரைக்கும் கண்டிக்கல சார். அந்த பொண்ண ஒரு தப்பா சொல்லிட்டாருன்னா அதுக்கு டிஜிபி ஆபீஸ்க்கு வராரு சார். தப்பான வார்த்தை தான். யார் சொன்னாலும் தப்பு தான். பொன்ராஜ் சொன்னாலும் சரி அந்த வார்த்தை தவறான வார்த்தை. இதுக்கு உங்களுக்கு துடிக்குது. அந்த பொண்ண நம்ம ஒரு நிமிஷம் கண்டிக்கணும்னு ஒரு துளி கூட விஜய் கவலைப்படலையே சார். ஊரறிய கண்டிக்கணும். ஒரு ரீல்ஸ் போட்டு, ஒரு வீடியோ போட்டு கண்டிக்கணும் சார். அப்பதான் சார் அந்த மாதிரி மனநிலையில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் பாடமா இருக்கும். இதுதான் சார் ஒரு தலைவன் பண்ற வேலை. இல்ல விஜய்க்கு வர்ற கூட்டம் வந்து மற்ற கட்சிகளை அச்சுறுத்துதா? அந்த கூட்டம் வராம இருக்கிறதே நல்லது சார். கட்டுப்பாடற்ற, சுய அறிவற்ற கூட்டம் யாருக்கும் ஆபத்தா, விஜய்க்கும் அது ஆபத்து தான். வெறும் ஓட்டு அரசியலா மட்டும் இத பார்க்காதீங்க சார். அது ஓட்டா மாறுமா? 90% ஓட்டா மாறும். நான் சொல்றேன் சார். அவர பார்க்க வர்ற கூட்டம் 100 பேர் வந்து அப்படி நெருக்க 1000 பேர் நிக்கிறான்னா, 1000த்துல 900 ஓட்டு அவருக்கு தான் விழும். ஆனா விழப்போற மொத்த ஓட்டே அந்த 900 தாங்கிறத தான் கவனிக்கணும் விஜய். பொதுமக்கள் உங்கள பார்க்கணும், உங்கள நோக்கி வரணும். அந்த ஸ்பாட்டுக்கு வராதவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் சார் ஆட்சிய தீர்மானிக்க போறாங்க. பொதுமக்கள்னு சொல்றது அந்த கேட்டகரி தான் சார். புரியுதுங்களா? அவங்க ரசிக்கிற மாரி, அவங்க கொஞ்சம் திருப்தி அடையிற மாரி ஏதாவது ஒண்ணு விஜய் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. அது போய் களத்துல பார்த்தா தான் புரியும். பொது வெளியில அவர் நடந்துகிட்ட விஷயங்கள், அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், காட்டுகிற உடல் மொழி, எதுவுமே நல்லதா தெரியலையே. நீங்க என்ன பண்ணாலும் ரசிக்க அந்த கூட்டம் இருக்கான். அவன் மட்டும் தான் ஓட்டு போடுவான். இன்னைக்கு இருக்கிற வோட் பேங்க் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதிலேயே பெண்கள் கொஞ்சம் விலகி போறாங்க. அதையும் நான் அத கண்ணால பார்த்துட்டு, காதால கேட்டுட்டு தான் சொல்றேன் நான். எந்த இளம்பெண் எனக்கு தெரிஞ்ச சிலரே, சில ஒரு அதிகாரியினுடைய மகளே, "அப்பா எங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் முடிவெடுத்துட்டோம்ப்பா. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் மகள், டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. நாங்க விஜய்க்கு போடுறோம்னு முடிவெடுத்துட்டோம்ப்பான்னு" 3 மாசம் முன்னாடி சொன்ன பொண்ணு, இப்ப சத்தம் இல்லாம அவங்க அம்மா கிட்ட போய், "மம்மி, டாடி கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். நாங்க யாரும் விஜய்க்கு போடுறதில்ல." திரிஷா விவகாரத்துக்கு பிறகு இந்த மாற்றம். ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த மாற்றம் தான் வரணுங்கிறேன் நானு. உங்களை பொதுமக்கள் அல்லது உங்களை ஆதரிக்க நினைக்கிற விவரம் அறிந்த நபர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிப்பாங்கன்ற பயம் முதல்ல விஜய்க்கு வரணும் சார். இல்ல பயம் வந்ததுனால தான் அவரு 2 தொகுதியில் நிக்கிறாரா? இல்ல அது ஒண்ணும் சட்டவிரோதம் இல்ல. ஒரு தயக்கம் இருக்கலாம்ல. இங்க காலி பண்ணிருவாங்களோ? இல்ல அங்கே நம்ம கிறிஸ்துவர்கள நம்பி போறோம். இன்னைக்கு வரதராஜ் சர்ச்சில எல்லாம் நல்ல லிங்க் உள்ள ஆளாச்சே! அப்படின்னு பயம் இருக்கும்ல அவருக்கும். ஆனா ஒரு தலைவர் அது நம்ம சொல்லலாம். தலைவருக்கு தன்னம்பிக்கை வேண்டாமான்னு. ஜெயிக்கணும்லன்னு நான் முதலமைச்சர் ஆகப் போறேன். நானே தோத்துட்டா ஒரு சுய பயம் இருக்கிறது ஒண்ணும் தப்பு. அது கோழைத்தனம் இல்ல அது. அது வியூக வகுப்பாளர்கள் சொல்ற முதல் சிலபஸே அதுதான். பட் என்னன்னா, முதல் முறையா தேர்தல சந்திக்கிறார். ஒரு மாற்றா நான் வரேன்கிறார். மாற்று அரசியல குடுப்பேன்கிறார். இத்தன லட்சம் பேருக்கு வழிகாட்டியா வருவேன்னு சொல்ற ஒருத்தர், துணிச்சலா ஒரு இடத்துல நிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணி 2ல எதுப்பா பெட்டர்ன்னு சொல்லியிருக்கணும். அந்த ஒரு தொகுதியில கவனம் செலுத்தியிருந்திருக்கலாம். 2ல் நிற்பது சட்டவிரோதம் அல்ல. துணிச்சல் குறைவு, பயப்படுறாருன்னு சொல்ற விமர்சனத்த அவர் புறந்தள்ள முடியாது. அத எதிர்கொண்டு தான் ஆகணும். இல்ல வேட்புமனுல வந்து வயசு மாறி இருக்கு. அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்ல அதெல்லாம் சார். இன்னைக்கு திருத்தி கொண்டு குடுக்க போறாரு அவ்வளவுதான். பட் ஏன்னா அவருக்கும் இது முதல் முதல் முறையா இப்ப தானே சார் ஃபில் பண்றாரு. இந்நாள் வரைக்கும் படத்த நடிக்கிறதுக்கு அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணியிருப்பாரு. வேட்புமனு இப்ப தானே கண்ல பார்க்கிறார். எப்படி இருக்கு? என்னென்ன கேட்கறாங்க? தவறுகள் எப்படி 2 தொகுதியில போட்டிட்டா என்ன சிக்கல்? இப்போ 1ல நின்னுருந்தா ஏதாவது 1 உண்மையா இருக்குமா? 51 52 சரிப்பா ஏதோ ஒண்ணு உண்மைப்பா. வழக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா தோண்டி எடுத்து பண்றதுக்கும், இங்க சொன்ன வழக்க இங்க சொல்லலையே அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு அவரே ஒரு இடம் குடுத்துட்டாரா? ஆஹா! அப்ப எம்பி எலக்ஷன்ல 2ல நிக்கக்கூடாது. அல்லது 31 எலக்ஷன்ல இப்படி யோசிக்கவே கூடாது. ஒரு பாடம் தானே. இதுதான் சார் கத்துக்கிறதுங்கிறது இதுதான் சார். மெச்சூரிட்டி. தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறது. இத பண்ணிக்காம நான் திருப்பி 2 இடத்துல பண்ணுவேன். 2லயும் வேற வேற தகவல்கள குடுப்பேன். திமுக சதி செய்கிறதுன்னு 31லயும் வந்து பேசுவாரு பாருங்க. அப்பதான் நமக்கு ஜிவ்வுங்க. இல்ல 31ல கூட இப்ப இப்ப அரசியல் கட்சிகளோட நகர்வுல பார்த்தா, இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ், திமுக இருப்பாங்களா? அப்படின்லாம் ஏன் சார்? இன்னொரு 20 நாள் பிரச்சாரத்த பண்ணிக்கிட்டு முதல்ல அந்த களத்துல சுத்தி இல்ல இன்னும் வரக்கூடாது. ராகுல் காந்தி வரல. நாமினே கேண்டிடேட்டுக்கே இன்னும் ஒரு தொகுதி வரல சார். அறிவிப்பு வரல மேலூருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விட விடுங்க. அவரு இப்பவே செல்வம் தள்ளி நாக்கு தள்ளி போச்சு அவருக்கு. தலைவர் பதவியே வேணாம் போங்கடான்ற அளவுக்கு அவர் நொந்து போயிருக்கிறாரு. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற நான் ஏற்கனவே சொன்ன மாரி. இன்னும் நாள் இருக்குல்ல. கடைசி வரைக்கும் ராகுல் மேடை ஏறாமயே இருந்தாருன்னா ஸ்டாலினோட, நிச்சயமாக தவறான மெசேஜ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.
ஒரு நடிப்புக்காகவாவது 2 பேரும் ஒரே மேடையில ஏறுனா, அவங்க 2 பேருக்கும் நல்லது. அந்த கூட்டணிக்கும் நல்லது ஒட்டுமொத்தத்துல. கூட்டணி நீடிக்குதா இல்லையாங்களா? அதான் திருமாவளவன் சொல்ற மாரி ஒரு புதிய சூழல் வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.